வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈர்ப்பு விதியை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வருகிறோம். முதல்ல நீங்கள் ஈர்ப்பு விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதை தான் அடைவீங்க. இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படிலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவுதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈர்ப்பு விதியை வச்சு உங்கள் மனசில் நீங்கள் பொக்கிஷமாக பூட்டி வச்சுருந்த நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். உங்களுடைய எண்ணங்களுக்கும் சரி, கற்பனைகளுக்கும் சரி, இந்த விதியின் மூலமாக உங்களால் உயிர் கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இந்த நொடி வரை நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தான் மூல காரணம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனதில் விதைக்கப்பட்ட விதைகளே இப்பொழுது மரங்களாக, அதாவது உங்களின் செயல்களாக பிரதிபலிக்கின்றன. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்க நிலைக்கும் சரி, நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சரி, இந்த விதி ஒரு முக்கிய காரணம். ஏனெனில் இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் காந்தம் போல கவர்ந்து வரீங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாதி பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாகவே விலகிவிடும். உங்கள் கைகளில் இப்போ 2 விதைகள் இருக்குது. ஒன்று பாசிட்டிவானது, மற்றொன்று நெகட்டிவானது. இந்த 2 விதையுமே நிலத்தில் போட்டு தண்ணி ஊற்றினா வளருமா வளராதா? கண்டிப்பாக வளரும். அந்த நிலத்துக்கு தெரியுமா எது கெட்ட விதை எது நல்ல விதைன்னு? கண்டிப்பாக தெரியாது. அதோட வேலை அந்த விதையை முளைக்க வைக்க வேண்டியது மட்டுமே தவிர்த்து அந்த விதைகளோட குணத்தை தரம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் அந்த நிலத்துக்கு கிடையாது. இதே தாங்க நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனும் பண்ணுது. நம்ம ஆழ்மனம் ஒரு நிலமாக செயல்படும். அதில் செலுத்தப்படும் எண்ணங்கள், சிந்தனைகள் தான் விதைகளாக இருக்கும். இப்போ சொல்லுங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் மூல காரணம் சொல்லிட்டு, உங்களோட ஆழ் மனதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விதைச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. அதுதான் உங்களுக்கு செயல்களாக கிடைக்கிறது. இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, பாசிட்டிவான எண்ணங்களை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை கிடைக்கும். நெகட்டிவான எண்ணங்களை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான பீப்புளும் சரி, நெகட்டிவான சுச்சுவேஷனும் தான் உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.